குடும்பத்தில் சில நேரங்களில் சமாதான குறைவு வருகிறதற்கு இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த வசனமும், இந்த வசனத்தின்படி நம்ம செய்கிற ஏதோ ஒரு தவறும் கூட காரணமாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய இருதயத்தில் என் குடும்பம் சமாதானமாக இருக்குது, என்னுடைய மனைவி என்னுடைய பேச்சை கேட்குறவங்களா இருக்காங்க, எனக்கு கீழ்ப்படுகிறாங்க, என்னுடைய கணவர் என் மீது அன்பாக இருக்கிறாங்க, இது மட்டும் என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் எப்போவுமே கரெக்டாக ஃபைனலைஸ்ட் ஆகுது, அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு, அதாவது எப்படின்னா வேறு யாருமே அதை மாற்றி போட முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை வரும்பொழுது அந்த நம்பிக்கையில் நம்ம ஓட ஆரம்பிச்சிடுவோம், கர்த்தரை தேட மறந்துடுவோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, இறங்கி கணவன் மனைவிக்குள்ளே பேசுகிறதே புரியாமல் ஆக்கிடுவார், பாஷையை குலைத்து போட்டுருவார். அதாவது மனைவி ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை தான் பேசியிருப்பாங்க, ஆனால் கணவருக்கு அது ரொம்ப ட்ரிகர் ஆகி ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப அதில் இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயம் சாதாரணமாக பேசியிருப்பாங்க, ஆனால் கணவனுக்கு அது பெரிய விஷயமாக இருந்து அவங்களும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் பாஷையை குலைக்கப்படுது இல்லையா. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி கணவன் மனைவியே மாறுற வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே எந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். அப்போ என்ன ஆகிடும்னா, இப்போ பாஷைகள் புரியலை, இப்போ நான் என்ன பேச வரேன் அப்படின்றது நான் பேசுகிற காரியங்கள் வைத்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு புரிஞ்சிக்க முடியலை, அது அவங்களோட பாஷையில் அவங்களுக்கு புரிந்த வண்ணமாக தான் அவங்க அதை எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். பட் என்னுடைய சைட்லேருந்து நான் என்ன பேச வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டால் அங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம நினைத்தது தடைப்படாது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, நம்ம நல்லா தான் இருக்கோம்னு நம்ம நினைத்தோன்னா மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். உங்களை தாழ்த்த ஆரம்பிங்க. இந்த சமாதானத்தை கொடுத்தவர் கர்த்தர். அந்த கர்த்தருக்கு நன்றியை சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் எடுத்து வைங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி நடந்தது நிமித்தம் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை உங்கள் தாய் தகப்பன் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்குள்ளேயோ ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு நபரிடத்தில் யாராக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக தான் கணவன் மனைவி எடுத்திருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த பாஷை குலைத்து போட்டு இருக்கிறது, தாறுமாறாக இருக்கிறது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. எந்த இடத்துல நம்ம குடும்பமாக சேர்ந்து இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம், இவங்க என் கூட இருந்தால் நான் இதை செஞ்சிடுவேன் அதை செஞ்சிடுவேன்னு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை பிடித்து கொண்டு அவர்களை சார்ந்து இருந்தீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணிங்க. நீங்கள் அர்ப்பணித்து மனம் திரும்பி பாருங்கள், திரும்பவும் உங்களை ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் அந்த வசனத்தை நல்லா பார்த்தா தெரியும். ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். ஸோ ஒருவர் பேசுவதை மற்றவர் அறிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு சூழ்நிலை வருதா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் யார் இடத்துல அந்த ஒரு நம்பிக்கை வைத்திருந்தீங்களோ அவங்களையும் ஒப்பு கொடுங்க. இனி கர்த்தரை மாத்திரம் உங்கள் நம்பிக்கையாக வைத்துக்கோங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.